ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி பையாவே மிஞ்சுற அளவுக்கு ஒரு பானிபூரி நம்ம செய்ய போகிறோம். அதே எக்ஸாக்ட் டேஸ்ட்டில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன். இது நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரையராக நீங்கள் அது பண்ணாவே போதும். ஸோ இது ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து நான் ஆல்ரெடி குக்கரில் போட்டுட்டேன். ஒரு 5 to 6 விசில்ஸ் நீங்கள் விட்டாவே போதும். நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு நான் வச்சுருந்தேன். அதை நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணலை. இப்போ வந்து அந்த பானி வாட்டருக்கு வந்து கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய், இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிட போகிறோம். கிரைண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு ½ லெமன் எடுத்து அதையும் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ ½ லெமனை வந்து நீங்கள் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த புளிப்புத்தன்மை. அதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஃபில்டரில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பண்ணுறேன். இதை வந்து நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே போட்டு பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு தான் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பானி தரப்போகிறது. இதில் 3மே தான் சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது வந்து ஆட் பண்ணலை, பட் நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம பானி வாட்டர் ரெடி. மேலே கார்னிஷிங்க்கு வந்து நீங்கள் கொரியாண்டர் கூட நீங்கள் கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் குக்கரில் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நான் எடுத்து ஸ்மாஷ் பண்ண போகிறேன். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருந்தேன். நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு 5 to 6 விசில்ஸ் கூட நீங்கள் குக்கரில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே பாயில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு, இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சால்ட்டு, கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறமா வந்துட்டு சில்லி பவுடர், இது 3 மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் அதில் சேர்க்கலை. ஓகேங்களா. ஆனியன் வந்து நம்ம செப்ரேட்டாக போட்டு சாப்பிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். இதுலேயே ஆட் பண்ண வேண்டாம். இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு இந்த ஆனியன் ஸ்மெல் வந்து இந்த உருளைக்கிழங்குல இறங்கிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா நான் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த சொன்ன 3 இன்க்ரீடியன்ட்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர், சால்ட்டு, அதுக்கப்புறமா சாட் மசாலா. இதை போட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பானி வாட்டர்லேயும் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கனால ரொம்ப சால்ட் ஓவர் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்டோடைய சாட் மசாலா. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு அதர் பிராண்ட்ஸ். நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை நிறைய முறை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது 3மே வந்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இது நல்லா வந்து பைண்ட் ஆகணும், அந்த சால்ட், சில்லி பவுடர் அண்ட் சாட் மசாலா. உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் சாட் மசாலா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பிராண்டு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது ஒரு சைடு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம தாய் பூரியும் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, திக்கான கேர்டு எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஹேட்சனுடைய கேர்டு தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்க் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாட்டர் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் சேர்க்குறேன் இன்றைக்கி. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ நம்ம பானிபூரி ரெடி. இது எல்லாமே வந்து நான் சர்வ் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. பானிபூரியில் பொட்டேட்டோ சாஸு, கொஞ்சம் கெச்சப்பு, கொஞ்சம் புதினா, அந்த வாட்டர் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்ட் போட்டுட்டு மேலே உமை பொடி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம தாய்பூரியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு இதில் வந்து நம்ம பானிபூரி எப்பவும் போலவே
பூரியில் உருளைக்கிழங்கு